எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இது தமிழ் புத்தாண்டு, பராபவ ஆண்டு. பராபவ ஆண்டு என்பது 14 ஏப்ரல் 2026 என்று துவங்கி 13 ஏப்ரல் 2027 வரை வியாபித்து இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். கண்டகச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட இந்த காலம் முழுக்க சனி பகவான் தரக்கூடிய அந்த அருளும் பொருளும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு தரும். கன்னிராசி என்பர்களே, இந்த பராபவ ஆண்டு என்பது இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை உங்களுக்கு தரும். நேரடியாக சமஸ்கிருத வார்த்தை இந்த பராபவத்திற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்றால் அசிங்கம், அவமானம், கெட்டது என்றெல்லாம் இருக்கும். ஆனால் கெட்டதை கெட வைத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிக்கொணர்ந்து அற்புதத்தை செய்யக்கூடிய, அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு என்பது நிகழும். ஆகையினால இந்த பராபவ ஆண்டிலே உங்களுடைய எந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்து தொலைந்திருந்தாலும் அதை மீட்டெடுப்பதிலே மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு என்பது இருக்கும். மாணவர்களாக இருந்தாலும் கூட கல்விக்கு மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் செய்யும். இந்த தமிழ் புத்தாண்டு நாள் என்பதை மேஷ சங்கராந்தி என்று சொல்லுவோம். அதாவது மேஷ ராசி 0 டிகிரி ஏரிஸ், இதிலே சூரியன் அடியெடுத்து வைக்கும் போது அந்த நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டு நாளாக கொண்டாடுகின்றோம். சூரிய பகவான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஆத்மகாரகன் சூரியன் என்று சொல்வோம். இந்த ஆத்மகாரகன் சூரியனோடே இணைந்து செல்லக்கூடிய கிரகம் என்றால் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் கிரகம். இந்த புதன் கிரகம் தான் உங்களுடைய ராசிநாதன். கன்னி ராசிக்கு ராசிநாதன் கன்னி ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய அற்புதம். இந்த தமிழ் புத்தாண்டு பூக்கக்கூடிய தருணத்திலே, இந்த அற்புதமான நேரத்தில், இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த சமயம் என்று பார்க்கும்போது அந்த நாளில சூரியன் புதன் இரண்டும் இணைந்து அற்புதமாய் சனி பகவானோடு இருந்த நிலையிலிருந்து விலகி சூரியன் மட்டும் தனியாக வந்து சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறது. ஆகையினால் அஷ்டம நிலையிலே சூரியன் மற்றும் அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் நிலையில சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. சுக்கிரன் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திற்கு அதிபதி மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. இது 12ஆம் இடத்து அதிபதியோட விபரீத ராஜயோகம் தரக்கூடிய சூழ்நிலை. ஆகையினால எதிலுமே தேவையில்லாத ஒரு ஆசையை வைக்காமல் ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக தந்துவிடக்கூடிய சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் காதல் போன்ற விஷயத்தில், காதல், திருமணம் போன்ற விஷயங்கள் இருந்தால் சற்று யோசித்து பெற்றோர், பெரியோர், உற்றார், உறவினர், நண்பர்களுடைய நல்ல ஆலோசனையின்படி செய்வதுதான் சிறப்பு. தேவையில்லாத காதலில் ஈடுபடும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை கூட சில சமயத்திலே தந்துவிடும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நிலையில் புத்தாண்டு, இதுல பல நன்மைகளும் இருக்கிறது. அவற்றை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கன்னிராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். இந்த பதிவு முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசி, கன்னி லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. அதோடு மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான், அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே சற்று அலைச்சல்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட கையில எப்படியோ உழைப்பிற்கேற்ற ஒரு தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதன் காரணமாக நிலம், வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துகிறது. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 10ல இருக்கிறார். அந்த 10 அந்த நிலையில இருக்கக்கூடியவர் அமல யோகம் என்ற ஒரு அற்புத யோகத்தை தந்து அருள் புரிகிறார். இதனால் வெற்றி இருக்கும். வெற்றி மட்டுமல்ல, எடுத்த காரியத்திலே வெற்றி. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தனலாபத்தின் மூலமாக சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கைக்கான வித்தாக இது அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்தினுடைய துவக்க சமயத்துல சந்திரன், புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது, அதாவது 7, 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போது நான் சொல்வது புத்தாண்டு பிறந்த நாள் அன்று. அப்போது சாமர யோகம் என்ற அந்த அற்புதம் ஏற்படுகிறது. ஆகையினால
நுட்பமான விஷயங்கள், ஃபைன் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட, அல்லது ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து பேசி வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட, அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்திலே ஆழ்ந்த புலமையை பெற வேண்டும் என்றாலும் கூட, இந்த பராபவ ஆண்டு இதுவரை இருந்த சோம்பேறித்தனம், இதுவரை இருந்த தடங்கல்கள், இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிக்கொணர்ந்து அதனால் தன லாபத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு பூக்கும் போது ஒவ்வொரு வருடமும் அப்படித்தான், சூரியனானவர் மேஷராசிக்கு வரும்போதுதான் தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டிலும் 12ஆம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையில இருக்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். இதுவரை பல முயற்சி செய்தும் கிடைக்காத ஒன்று திடீரென்று கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். இவை அதோடு மட்டுமல்லாமல் சனி பகவான் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு பராப வருடம் நிச்சயமாக வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதத்தை தரும். பிரபராஜ்ய யோகத்தையும் இந்த நாள் என்பது ஏற்படுத்துகிறது. இவையெல்லாம் இந்த பிரபராஜ்ய யோகம் என்றால் என்னவென்றால், ஒரு விஷயத்தில நமக்கு இந்த பொருள் வேண்டும் என்ற சுயநலத்தோடு ஒரு விஷயத்தை செய்யாமல் பரோபகார விஷயத்திலேயே செய்து வெற்றியை பெற்று விடுவது. அதாவது நன்மையோ தீமையோ, நமக்கு லாபமோ நஷ்டமோ என்றெல்லாம் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு தீமை வரக்கூடாது, மற்றவர்களுக்கு நன்மை வரக்கூடிய செயலை எடுத்து செய்வோம் என்று நல்ல விஷயங்களை ஒரு சர்வீஸ் மைண்டடாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது இந்த 7ஆம் இடத்துல இந்த புத்தாண்டு பூத்த தருணத்தில இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய பதிந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் கூட இந்த சனி பகவான் சந்திரன் இணைவு என்பது அது ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது. அது புணர்ப்பு அற்புதமாக அமைந்து விடுகிறது. இதனால் செல்ஃப்லெஸ் சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது வெற்றியை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இது மாற்றத்திற்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில உள்ளூர உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்ந்து வெற்றியை தரும். அதனால்தான் சொன்னேன், பரா என்றால் சுப்ரீம், பவ என்றால் நிகழ்ந்து இருக்கக்கூடிய நிகழக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ். பராபவ ஆண்டு என்பது உன்னதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். கெடுவது எல்லாம் கெடுத்து விடக்கூடியது. அதனால்தான் அதற்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் எது ஏற்படுத்துமோ அதற்கே அசிங்கம் அவமானம் என்று வந்துவிடும். ஆகினால் இடும்பைக்கு இடும்பை படுப்ப என்று வள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லுவார். அதுபோன்று இந்த பராபவத்தில கெட்டவற்றையெல்லாம் கெடுத்து விட்டீர்கள் என்றால் நல்லவை மட்டுமே தங்கி இருக்கும் போது வெற்றிக்கான வழிகள் எளிதிலே உங்களை வெற்றி என்பது உங்களை தேடி வந்து உங்களை சேரும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் பல நிலைகளே வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த வருடத்திலே இந்த பராபவத்திலே தருகிறார். 2026-27 என்பது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலம் என்பது உத்திரம் 2, 3, 4 பாதம், ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதம். இது வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? படபடப்போடு அவசரத்தோடு சற்று யோசிக்காமல் ஏதேனும் ஒன்று செய்கிறீர்கள் என்றால் அது ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகினால் படபடப்போ அவசரமோ கூடாது. சற்று யோசித்து ஒரு வேலையில இறங்க வேண்டும். எப்போதுமே ஒரு வேலையோ அல்லது வழி பயணமோ எங்கோ செல்கிறீர்கள் என்றாலும் சரி, உடன் இருப்பவர்களை நம்பாமல் இருப்பது மிக முக்கியம். அதாவது கூட இருப்பவர்களை நம்பாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம்தான். அது இல்லத்திலே இருப்பவர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளை நம்பித்தான் ஆக வேண்டும். அது உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை, இவர்களை நம்ப வேண்டும். ஆனாலும் கூட அந்த நம்பிக்கையிலும் கூட ஒரு சின்ன ஒரு சோதனை. அந்த உரைகள் என்று ஒன்று இருக்கும். நகை கடையிலே வைத்திருப்பார்கள். உரசி பார்த்து தங்கம் தானா என்று சொல்வார்கள். காரணம், பார்த்தவுடன் தங்கம் என்று தெரியும், இருந்தாலும் கூட ஒரு டவுட், ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு. அது போன்று சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டும். தொழில் துறையானாலும் திருமண வாழ்க்கையானாலும். ஏனென்றால் சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறார். ஆனால் ஜூன் 1, 2026ல குரு பெயர்ச்சி நிகழும். குரு உச்ச வீட்டிற்கு 11ஆம் இடத்திற்கு லாப நிலைக்கு வருவார். அப்போது உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் பிரகாசமான வெற்றிகளை தர காத்திருப்பார். சனி பகவான் மீதும் குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கும். சனியும் குருவினுடைய வீட்டிலே இருக்கிறார். ஆகினால் அது பல வெற்றிகளை தரும். அதுவரை ஏதேனும் தொழிலிலே ஒரு பெரிய ஒரு முதலீடோ அல்லது தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது.
அதே வாழ்க்கை துணையின் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை, பயண வழிகளிலே அக்கறை, இந்த நாட்களிலே நெடுநாளாக தீராமல் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும். உங்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பு கூடும். இந்த பராபவ ஆண்டு துவங்கும் போதே ராகு கேது 6ஆம் இடத்திலும், ராகுவானவர் 6ஆம் இடத்திலும் கும்பத்திலே, கேது 12ஆம் இடத்துல சிம்மத்திலும் இருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் என்பது, இந்த ராகு கேது என்பது ஒரு பெயர்ச்சி என்பது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நிகழும். எப்படியும் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சனி பகவான் இந்த பராபவ வருடம் முழுக்க 7ஆம் இடத்திலே கண்டக சனியாக இருந்தே பலன் தருவார். ஆனாலும் கூட சனியினுடைய அந்த தாக்கத்தினுடைய தன்மை குறைந்து வெற்றிக்கான வழிகளை எல்லாம் தரக்கூடிய, கர்ம வினையில் நல்வினைகளை தரக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். அதனால்தான் பொற்காலம் என்று சொன்னேன். ராகு 6ல இருக்கக்கூடிய காரணம் டிசம்பர் 5 வரை. ஆகினாலே அசாத்திய வெற்றியை பெறுவதற்கு, மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்ட முடியும் என்ற ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு, எதிர்நிலைகள் எல்லாம் விலகும், கடன் இருந்தால் அது குறையும், வழக்குகளிலே வெற்றி என்பது இருக்கும், நீண்ட நெடுநாட்களாக இழுத்தடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உடனே தீரும், எதிரிகள் பணிவார்கள், சரண்டர் ஆவார்கள். நீண்ட நாட்களாக ஏதேனும் உடல்நல கோளாறுகள் இருந்தால் அது திடீரென்று அதற்கு ஒரு ஒரு விடை தெரியும், அல்லது மருத்துவம் தெரியும், அல்லது இந்த விஷயத்திற்குத்தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம் என்று அந்த ஒரு சிறிய விஷயம் உங்களை தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், ஒரு உடல்நல கோளாறு. அதற்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவமனை, மருத்துவர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலம் என்பது ஏற்படுத்தும், இந்த பராபவ ஆண்டு. கேது 12ஆம் இடத்திலே சிம்ம ராசியில இருக்கிறார். அந்த கேதுவானவர் 11ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுவது என்பது டிசம்பர் 5. ஆகையினால டிசம்பர் வரை, கிட்டத்தட்ட நவம்பர் கடைசி வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்திலே, பக்தி மார்க்கத்திலே, அதாவது பயஸ் திங்கிங், எப்போதுமே ஒரு நல்ல நல்ல விஷயத்தையே நினைத்து செயல்படுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும், தேவையற்ற அலைச்சல்களை குறைக்கும். கேதுவானவர் இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மனதை லகுவாக, அமைதியாக வைத்துக்கொண்டு இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடோடு உங்களுடைய வேலைகளை துவங்கும் போது வெற்றி. மாணவர்களாக இருந்தால் கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வதற்கான ஆண்டு பராபவ ஆண்டு. பூர்வீக சொத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் முடியாது என்ற நிலையை இந்த நிலை டிசம்பர் 5 வரை தரும். அதன் பின்பு தானாக உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் உங்கள் கைக்கு பணமாக வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். கேதுவானவர் 11ஆம் இடத்திற்கு செல்லும் போது நீங்கள் சாத்வீகமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளிலே மிகப்பெரிய வெற்றி. வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து பிரச்சனை இல்லாத ஒரு சுமூக நிலையை நோக்கி வாழ்க்கை செல்லும். சுப விரயங்கள், வீடு கட்டுதல், திருமண நிகழ்ச்சி போன்ற சுப விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆன்மீகத்திலே ஈடுபாடு என்பது நிச்சயமாக வேண்டும். சனி பகவான் கண்டகச்சனியாக இருப்பார் இந்த வருடம் முழுக்க என்று சொன்னேன். ஆகையினால் கூட்டு தொழில் மற்றும் வாழ்க்கை துணை இவை எல்லாவற்றிலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கவனத்தோடு இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே உங்களோடு இருப்பவர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவது இவையெல்லாம் கூடாது. வாழ்க்கை துணை அவருடைய விஷயங்களிலே ஒத்துழைப்போடு இருப்பது. வாழ்க்கை துணையில் பிரச்சனை ஏதேனும் இல்லை என்றாலும் கூட திடீரென்று வாகன பயணங்கள் அல்லது திடீரென்று சென்ற இடத்திலே ஏதோ சிக்கல் இவையெல்லாம் ஏற்படாமல் இருக்க முன் யோசனையோடு உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், நிதானத்தோடு சொல்ல வேண்டும். கண்டகச்சனி காலம் என்பதால் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தார், உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து போகலாம். அதனால் கெட்டு போவதில்லை. அதனால் மிகவும் விட்டு கொடுத்து போக வேண்டிய வேண்டும் என்ற சூழ்நிலையும் இல்லை. உங்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் செய்வது தப்பாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய தப்பை பொறுத்தருளுவது என்ற நிலையில கன்னிராசி அன்பர்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதியும் வெற்றிக்கான வழியும் நிறைய இருக்கும். குரு பகவான் 3 இடங்களிலே வேகமாக மாறுவார். பொதுவாக குரு பகவான் வேகமாக ஒரு வருடத்திலே ஒரு இடத்திலே ஒரு 30 டிகிரிக்குள் ஒரு ராசி மண்டலத்திற்குள் தான் குரு பகவான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாது வேகமாக அதிசாரமாக செல்வது, வக்கரம் பெறுவது, 3 ராசிகளுக்குள் எல்லாம் பயணம் செய்வது என்பது உலகத்திலே இறைவன் அருள் குறைந்தது போன்ற நிகழ்வு இருக்கும். இன்று கூட பார்க்கிறோம் உலகத்திலே ஈரான் அங்கு சண்டை, அமெரிக்கா வலுக்கட்டாயமாக போருக்குள் அவர்களை இழுத்திருக்கிறது. அதேபோல் உக்ரைன் ரஷ்யா சண்டை. அது மட்டுமல்லாமல் பல ஊர்களிலே இன்னும் சண்டை புகைந்து கொண்டுதான் இருக்கிறது. கம்போடியா, தாய்லாந்து எல்லாம். இங்கெல்லாம் மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லாமல் அந்த பூநிராலை அள்ளுவார்கள். அது போன்று குவிக்கக்கூடிய, இறக்க வைத்து குவிக்கக்கூடிய அமைப்பை
இது போன்ற வேகமான நிகழ்வுகள் ஏற்படுத்தும். இது 2032 வரை குரு பகவானுடைய இந்த அதிசார பயணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால் இது எல்லோரையும் பாதிக்கும். இன்று சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது உலக அளவிலே இருக்கிறது. பல நாடுகளிலே பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு. ஆகையினால் ஒவ்வொருவரையும் பாதித்து விடக்கூடிய விஷயம் இந்த குரு. அதனால்தான் இதில் ராசி பேதம் எல்லாம் அல்ல, நட்சத்திர பேதம் எல்லாம் அல்ல, எல்லோரையும் பாதிக்கும். ஆகினால் சேமிப்பை உயர்த்த வேண்டும். அது பண சேமிப்பு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், அரிசி, பருப்பு, இது போன்று எரிபொருள் சார்ந்த விஷயங்கள், இவற்றையெல்லாம் எந்த அளவிற்கு சட்டத்திற்கு உட்பட்டு சேமிக்க முடியுமோ சேமித்து வைத்துக் கொள்வது மிக முக்கியம். குரு பகவான் 10, 11, 12 என்று 3 இடங்களிலே இந்த பராபவ ஆண்டிலே கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்து பயன் தருவார், பலன் தருவார். இந்த புத்தாண்டு பராபவ ஆண்டு துவங்கிய நாள் முதல் ஜூன் 1, 2026 வரை குரு பகவான் 10ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பார். அப்போது உங்களுக்கு அந்த வெளி வட்டார தொடர்புகள் எல்லாம் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு சில அலைச்சல் இருக்கும், சில தடை தாமதம் இருக்கும், ஆனாலும் வேலைகள் முடியும். அதேபோல் 2/6/2026 முதல் 31/10 அக்டோபர் 31, 26 வரை, அதன் பின்னர் மீண்டும் 25/1/2027 ஜனவரி அடுத்த வருடம் துவங்கி இந்த பராபவ ஆண்டு முடியக்கூடிய 13/4/2027 வரை குரு பகவான் லாப வீடான 11ஆம் வீட்டிலே பயணம், அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். அதனால் இப்போது கைப்பணம் உயரக்கூடிய அமைப்பு, தம்பதிகளுக்கு, திருமணமானவர்களுக்கு குழந்தை வரம், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வரம் என்று எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு. இந்த அக்டோபர் கழிந்து நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரியில அதிசாரமாக குரு பகவான் விரய வீடான விரய குருவாக உங்களுக்கு வருவார். ஆகையினால் இந்த 3 மாதங்கள் சற்றேறக்குறைய சுப விரயங்கள் நடக்கும். இல்லத்திலே திடீரென்று நீங்கள் எதிர்பாராத விஷயமாய் ஒரு நல்ல திருமண சுப நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராமல் ஒரு புதிய வீடு, திட்டமெல்லாம் இல்ல, வந்தது வாங்கிட்டோம் என்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும். திருமணம், புத்திர பாக்கியம் எல்லாம் தரக்கூடியது. ஏனென்றால் 11ல குரு வரும்போது தடைபட்டிருந்த திருமணங்கள், நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்று இருந்த விஷயங்கள் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆகினால் புது வரவிற்கான வாய்ப்புகளை தரக்கூடியது. தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கும் இந்த பராபவ வருஷத்துல. ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பு அமையும். வெளியில் உங்களுக்கு, அதாவது வீட்டிலை விட வெளியில இருக்கக்கூடிய பொறுப்புகள் கூடும். சிலருக்கு வெளியூரிலே மாறுதல், வேலை மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு இந்த பராபவ ஆண்டிலே வேலை அமையும். வியாபாரத்திலே ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது அது கார்ப்பரேட் கம்பெனியாக பல கிளைகளோடு இயங்கக்கூடிய அமைப்பை இது தரும். இரும்பு சார்ந்த விஷயம், எண்ணெய் சார்ந்த விஷயம், கட்டுமானத்துறை போன்ற விஷயம், தங்க நகை வாங்கி விற்பது போன்ற விஷயம், இவற்றெல்லாம் அபார லாபங்களை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அமைகிறது. புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யும் போது அது லாபமாக, வெற்றியாக அமையும். பண வரவு நிச்சயம் தாராளமாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். கல்வி மாணவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அந்த மந்த நிலை என்பது நீங்கும். கல்வியிலே உங்களுடைய நாட்டம் என்பது அதிகரிக்கும். உயர்கல்வியிலே நிச்சயமாக அற்புதமான ஒரு யோகம், நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய, நல்ல மதிப்பெண்ணோடு நல்ல ஒரு பள்ளி கல்லூரிகளிலே சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். விடாமுயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். நமக்கு இதுபோல் நாம் கேட்டோமே என்று மந்த நிலையில இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதுவரை இருந்த மந்த நிலை நீங்கும் என்று சொன்னேன். அதே மந்த நிலை தொடரக்கூடாது. நீங்கள் விடாமுயற்சி என்பது நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்திலே தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் விரைவிலே நடக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள் ஏதேனும் பிரிவு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்றால் அது இப்போது சுமூகமாக, சந்தோஷமாக முடியும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக பராபவ தமிழ் ஆண்டு அமைகிறது. உத்திரம் 2, 3, 4 பிறந்திருக்கிறீர்கள் கன்னிராசி என்பவர்கள் என்றால் சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரும். தந்தை வழியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து உதவி கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு
ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது, நிலம் சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தீரும். மனக்குழப்பம் ஏதோ ஒன்று குழம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாம் தீர்ந்து தெளிவு பிறக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் ஆடை ஆபரணங்கள் லக்ஸரி ஐட்டம் சேரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு அமையும். சித்திரை நட்சத்திரத்திலே 1-2 பாதங்கள் இந்த கன்னிராசிக்குள் அடங்கும். உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அதே போல் சகோதரர்கள் எல்லாம் அனுகூலமாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. வீடு, மாடு, மனை வாங்குவதற்கு பொதுவிலே கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி இல்லத்திலே வழிபாடு செய்வதும், புதன்கிழமைகளில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்வதும் வெற்றிக்கான வழிகளை தரும். ராகு கேது பெயர்ச்சி என்பது இந்த டிசம்பர் 5 சொன்னேன். ராகு 5ஆம் வீட்டிற்கும் கேது 11ஆம் வீட்டிற்கும் மாறக்கூடிய பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சமயத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல இனிய, அவர்களுக்கு பிடித்தது போல் முருகனை போன்ற அழகோடு, தெளிவோடு, வீரத்தோடு கூடிய ஆண் வாரிசுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். திடீர் பணவரவெல்லாம் இருக்கும். அன்பு நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசி கன்னி லக்னத்தில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.